வெற்றிமாறன், சூர்யா, சிம்பு, தானு என்ன நடக்குது அங்க? என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது? என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பு அதிக சம்பளம் கேட்டார், சரி. அதனால் வந்து தானு சார் நடத்த முடியாமல் தவிக்கிறாருங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்குது. ம். ஆனால் அதே ப்ராஜெக்ட் நடக்கும்னு சிம்பு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ம். ம். என்னென்னா வெற்றிமாறன் வந்து சிம்புவோட ஜெல்லாயிட்டார். இப்போ சிம்பு வேற ஒரு தயாரிப்பாளரை காட்டினா அந்த தயாரிப்பாளருக்காக வெற்றிமாறன் படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். தானு சார் கொடுக்காத சம்பளத்தை இன்னொரு தயாரிப்பாளர் கொடுக்க முன் வரும்பொழுது சிம்பு அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷன் இருக்குது, நடக்குது. அது தானு சார் கூடயாங்கிறது தெரியல. ஓகே. இது சிம்பு சம்பள பிரச்சனையா சார்? இல்லை ப்ரொடக்ஷனாகவே அது காஸ்ட் பெருசாகுதா? இல்லை, சிம்பு சம்பள பிரச்சனை தான். ஆக்சுவலாக என்னென்னா ப்ராஃபிட் ஷேருங்கிற முறையில் தான் சிம்பு உள்ளே வந்திருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரா, எனக்கு 40 கோடி சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரா. இது வந்து தானு சாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. முதல்ல ஒன்று பேசினார், இப்போ மாற்றி பேசுகிறாரு. இப்போ 40 கோடி ரூபா நம்ம கொடுத்துட்டோம்னா, வெற்றிமாறனுக்கு ஏற்கனவே ஒரு 20 கோடி ரூபா கொடுத்துட்டோம், 60 கோடி அதுலேயே போயிடுச்சு. இதுக்கப்புறம் எத்தனை கோடியில் படம் எடுத்தது, எத்தனை கோடியில் பிஸ்னஸ் பண்ணுறது? இப்போ சிம்புக்கு வந்து தக்லை பெருசாக ஓடி இருந்ததுன்னா தானு சார் கேட்குற பணத்தை கொடுத்துருப்பாரு. அது ஓடாத பட்சத்தில் இப்போ இது என்ன ரேஞ்சில் போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்க? விடுதலை 2வும் ஓடல. அப்போ ஓடாத 2 பேர் வந்து இவ்வளோ செலவு பண்ணுங்கன்னா அவர் ஒரு தயாரிப்பாளரை கணக்கு போடுவார்ல. ஓகே. ஸோ அதுதான் இதில் இருக்குது பிரச்சனை.